வணக்கம் உறவுகளே. நடிகர் திலகத்தின் நடிப்பை விமர்சித்த சோ, அதற்கு தன் நடிப்பாலே பதில் சொன்ன நடிகர் திலகம் சுவாமி கணேசன். ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோவ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆ திரைக்கு பின்னால் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள நான் தொடர்ந்து பேசுறேன். நம்ம பகிர்ந்துக்கலாம். "பெற்றால் தான் பிள்ளையா" அப்படின்ற பேர்ல ஒரு நாடகம் ஒண்ணு சென்னையில ரொம்ப ஃபேமஸா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த நாடகத்த படமாக்கலாம், அந்த ரைட்ஸ வாங்கி அப்படின்னு முடிவு பண்ணி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், இயக்குனர் பீம்சிங் அவர்களும் அந்த நாடகத்த போய் பார்க்குறாங்க. நாடகம் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அந்த நாடகத்த பார்த்துட்டு, சரி அத நல்லா பண்ணிடலாம். இந்த படத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதைய வாங்குறாங்க. அந்த நாடகத்துல ஒரு சின்ன ஒரு மெக்கானிக்கல் ரோல் வருது. அந்த ரோல்ல நடிச்சவரு நம்ம நடிகர் சோ அவர்கள். சோவ பத்தி சொல்லவே வேணாம். அவரு ஒரு லாயரு, ஒரு ரைட்டரு, ஒரு டைரக்டரு அப்படிலாம் பல அவதாரங்கள் எடுத்தவரு. பட் அந்த டயத்துல அவர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப படமா எடுக்க போம்போது, "பார்மகளை பார்" என்ற பேர்ல அந்த படத்த ரெடி பண்றாங்க. அந்த மெக்கானிக் ரோலையும் சோவே பண்ண சொல்லிறலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது சிவாஜி சொல்றாரு. சோவும் அத கேட்டுக்கிறாரு. "சரி நான் பண்றேன்" அப்படின்ட்டு. சிவாஜி கணேசனுக்கும் சோவுக்கும் உள்ள அன்புன்றது ரொம்ப ஒரு அட்டாச்மென்ட். அத நடிகர் திலகத்துக்கு சொல்லவே வேணாம். சோ மேல அவருக்கு ஒரு தனி பிரியம். ஆ அப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ரிஹர்சல் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு ஷாட்டு. சோவும் இன்னொரு நடிகரும் பேசுற மாரி டயலாக். ஸோ எப்பயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாக்க விட, ஆன் த ஸ்பாட்ல டக்குனு இல்லாத ஸ்கிரிப்ட்ல இல்லாத டயலாக் கூட கவுண்டர் அடிப்பாரு. ஸோ அத அவங்க வந்து எதிர நடிக்கிறவங்க சமாளிச்சு நடிக்கணும். அந்த ஒரு திறமை அவர் ஷோவுக்கு நெறையவே உண்டு. அது காமெடியா இருக்கும். அப்படியே அந்த சீன் அவர் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவரும் அந்த நடிகரும் ஆ பேசிட்டே டயலாக் பேசிட்டே இருக்கும்போது, டக்குனு ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு. அது ஸ்கிரிப்ட்ல இல்லாதது. அத கேட்ட உடனே எல்லாருக்கும் அந்த சுத்தி ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ளவங்களுக்கு பூரா நல்ல ஒரு கிளாப்ஸு. பதிலுக்கு அவரும் பேசுறாரு. ரிஹர்சல் ஓகே ஆயிருது. பழையபடி ஷாட் ஓகே பண்றாங்க. ஷாட் ஓகே பண்ணும்போது, ஷாட் போயிட்டுருக்கும்போது, பேச வேண்டிய அந்த டயலாக் வர வேண்டிய இடத்துல, அந்த எதிர இருந்த நடிகர் வந்து அத விட்டுர்றாரு. டக்குனு அத விட்டுட்டு ஜம்ப் ஆகி அடுத்ததுக்கு போயிடுறாரு. அப்போ ஷோவால அந்த கவுண்டர் பண்ண முடியல. இத பார்த்துக்கிட்டு இருந்த மேல மாடியில இருந்து இந்த சீன பார்த்துக்கிட்டு இருந்த ஷாட்ட பார்த்துக்கிட்டு இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம், "பீம் பாய் மொதல்ல அந்த சீன கட் பண்ணு. நிப்பாட்டு கேமராவ கட் பண்ணு" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, அங்கேருந்து இறங்கி ஓடியாராரு. வந்து நேரா அந்த நடிகர்ட்ட போயி, "ஏய் நீ ரிஹர்சல்ல என்ன பார்த்த? என்ன பேசுன? ஏன் இப்ப அத மாத்தி பேசுற? அந்த டயலாக் ஏன் பேசல? அவன் பேசுனான்னா, அவனுக்கு பேர் போயிரும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே அவர் அந்த நடிகர், "இல்லண்ணே அதெல்லாம் அப்படிலாம் இல்லண்ணே. எனக்கு மறந்துட்டேன் நானு. சாரிண்ணே" அப்படின்னு. "திருப்பி எடுங்க" அப்படின்னு சொல்லி ரீஷூட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி ஷோ மேல ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு அவருக்கு. அந்த படத்துல அவருக்கு ஷோவுக்கு ஒரு பாட்டே வச்சிருந்திருக்காங்க. பட் படத்தோட நீளம் கருதி பாட்ட எடுத்துட்டாங்களாம். அப்ப அந்த மாரி நடிகர் திலகத்தோட நடிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு படத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்த சொல்றாரு. விஜயகுமாரி அம்மா இறந்து கிடக்கிற மாரி ஒரு சீனு. அப்ப அத பார்த்து சிவாஜி அழுகுற மாரி ஷாட். அந்த பாடிய பார்த்த உடனே கதறி அழுது சிவாஜி கணேசன் அப்படியே அவ்வளோ அருமையா ஆக்ட் பண்ணுவாரு. அது எல்லாருக்குமே தெரியும். பொங்கி எழுந்துறாரு. கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்ப அருமையா அந்த சீன நடிக்கிறாரு. அந்த சீன் முடியும்போது எல்லாருமே கிளாப்ஸ் பண்றாங்க. அந்த சுத்தி இருந்த கேமராமேனு எல்லாருமே கிளாப்ஸ் பண்றாங்க. சா பிரேக்கு லஞ்ச் பிரேக் விட்டுர்றாங்க. ஷாட் முடியவுமே எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போம்போது, சிவாஜிய கிராஸ் பண்ணி போறாரு. "டேய் குரங்கு இங்க வாடா" அப்படின்றாரு. உடனே, என்னண்ணே எங்க போற?" சாப்பிட போறேன்." "எங்க?" "இல்ல ஷூட்டிங் இங்க ஸ்டுடியோ சாப்பாடு தானே" அப்படின்னாரு. "வேணாம் வேணாம் இன்னைக்கு என் கூட சாப்பிடு. வா நம்ம ரூமுக்கு வா, மேக்கப் ரூமுக்கு வா, என் வீட்டு சாப்பாடு இருக்கு சாப்பிடுவோம்ன்னு" சொல்லி கூட்டு போயிறாரு. அங்க போனோனே, "என்னடா ஆச்சு? அந்த சீன்ல சரியில்லையா?"
எல்லாரும் நல்லா கிளாப்ஸ் பண்ணாங்க. "நீ இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணலையே" அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் ஷோவுக்கே தெரியுது. ஆஹா! நம்ம கை தட்டலன்றத அவர் கவனிச்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நல்லா தான் இருந்துச்சு. ச்சே சும்மா சொல்லு. என்னாச்சு? அது ஷோவோட குணம் அது. டக்குன்னு அத சொல்லிருவாரு. அப்ப ஒரு ஜாலியாவே ம் அ கவுண்டர் அடிப்பார்ல, அந்த மாரி சொல்லிருவாரு. ஆனா என்னண்ணே நீங்க ஓவர் ஆக்டிங்ண்ணே. பொம்பள மாரி அழுகுறீங்க. அது ஒரு மாரியா இருந்துச்சு. எனக்கு அது சரியா படல அப்படின்றாரு. உடனே சிவாஜி கணேசன் அப்படியே என்னடா இது? ஓவர் ஆக்டிங்கா இருந்துச்சு. ஆமாண்ணே இருக்கட்டுண்ணே எப்படிண்ணே? ஆ, ஆ சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இங்க அந்த பாடி கிடக்கு. இப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீன வேற மாதிரி பண்றாரு. அப்படியே அந்த பாடிய பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அமைதியா முழங்கால் போட்டு அப்படி சைஸா உட்கார்ந்து, கண்ணு துடிக்குது. அப்படியே உதடுலாம் துடிக்க, கண்ணுலேருந்து கண்ணீர் அப்படியே வடியுது. ஆனா எந்த ஒரு அ இதே இல்ல. சத்தமே இல்ல. எக்ஸ்பிரஷன் மட்டும். பார்த்த உடனே ஷோவுக்கு அப்படியே புல்லரிச்சு போய் கை தட்டிர்றாரு. "அண்ணே சூப்பர்ண்ணே! என்னண்ணே நீங்க இங்க பண்ணாம இங்க பண்றீங்க. அங்க பண்ணியிருக்கணுமே இத." அப்பதான் சிவாஜி சொல்லியிருக்காரு, "நான் என்ன ஷோவுக்காக படம் பண்றோம்? உனக்காகவா படம் பண்றோம்? அ இப்படி நடிச்சா நீ மட்டும் தான் பார்ப்ப. வேற யார் பார்ப்பா? நம்ம ஜனங்களோட இது தெரியுமா உனக்கு? நம்ம ஜனங்களுக்கு எப்படி நடிக்கணுமோ அப்படி நடிச்சா தானே பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சீன் வந்து தியேட்டர்ல வந்து பயங்கரமா கிளாப்ஸ் வாங்கிருக்கு. அப்பதான் ஷோவே புரிஞ்சிருக்காரு. பரவாயில்லையே சிவாஜி கணேசன் வந்து எந்த சீனையுமே ஒரு 4, 5 வகையா நடிக்கக்கூடியவர். பல வகையா நடிக்கக்கூடியவர். அவர் நடக்கிற ஸ்டைலே ஒரு மாரி அற்புதமா இருக்கும். ஸோ அப்படி அப்ப அத வச்சு அத புரிஞ்சுக்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் அப்படி ஒரு அபூர்வ கலைஞர் அப்படின்னு. சிவாஜி கணேசன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு தண்ணி மாதிரி. நீங்க எந்த பாத்திரத்தில ஊத்துனாலும், அந்த பாத்திரத்த அப்படியே நிரப்பி, அந்த பாத்திரமாவே மாறிருவாரு. அந்த வடிவத்திலேயே மாறிரும். தண்ணி. அந்த கேரக்டர் போல நம்ம நடிகர் திலகம் அவர்கள். இந்த விஷயத்த வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு. அதுவும் தங்கப்பதக்கம் படத்துலலாம் ஷோவுக்கு வந்து ரொம்ப ஒரு முழு சுதந்திரம் குடுத்திருப்பாரு. ஆ நடிகர் திலகம் அவர்கள். அதுலயும் அண்ணன் தம்பியா பின்னி படம் எடுத்திருப்பாரு. அதுல அரசியல் வசனங்கள் நெறைய இருக்கும். இந்த சுதந்திரம் வந்து சிவாஜி கணேசன்கிட்ட ஷோவுக்கு குடுத்த ஒரு சுதந்திரம். அவர்ட்ட இருந்து கிடைச்ச சுதந்திரம். அவரு ஷோ மேல வச்சிருந்த பிரியம், அன்பு, அப்படிப்பட்ட ஒரு நடிகர் திலகத்த பத்தியும், அந்த சம்பவத்த பத்தி பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி உறவுகளே! இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆ அப்பதான் எனக்கு அது கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, ஒரு லைக் பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.